இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் சின்ன கவுண்டர். அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தை ஸ்பெஷலாக எதுக்காக அப்லோட் பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு, சின்ன கவுண்டர் படம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவரோட 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி வந்து டிசம்பர் 28ஆம் தேதி வர இருக்கு இல்லைங்களா? அந்த ஒரு நாளுக்காகவே அதை ஸ்பெஷலாக இந்த படத்தை வந்து அப்லோட் பண்ணணும்னு எனக்கு தோணுனதுனால நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஊர் ஃபுல்லாக எல்லாருமே வந்து வண்டி கட்டிட்டு, அதாவது மாட்டு வண்டி கட்டிட்டு போவாங்களா, அந்த மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க. போகிறப்ப பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அந்த ஊரில் வந்துட்டு அந்த அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போவார் ஒருத்தர், ஜட்ஜு ஒருத்தர் போவார். அவரோட கார் டிரைவர் ஒருத்தர் வந்து அவங்களுக்கு கார் ஏதோ பிரேக் டவுன் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு சரி பண்ணி நின்றுட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க எல்லாருமே இப்போ கிளம்பி போயிட்டே இருக்கிறது பார்த்தோன்னே, எங்கே எல்லாரும் இவ்வளோ கூட்டமாக போறீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு இவர் என்ன சொல்வார் அப்படின்னா வந்துட்டு, இங்கே ஊரில் வந்துட்டு 18 வருஷமாக தீர்ப்பு இல்லாத ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருந்தது. அது இன்னைக்கு வந்து சின்ன கவுண்டர் வந்து தீர்த்து வைக்க போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் பஞ்சாயத்தில் இப்படி தான் நடக்கும், நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் வேணா வந்து பஞ்சாயத்தை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அங்கே போவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சாயத்தை வந்து நின்று பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ பஞ்சாயத்துக்கு வந்துட்டு வில்லன் இருக்காங்கல்ல, அவங்க ஃபேமிலியோட வந்திருப்பாங்க. வில்லன் யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் இருக்கார் பார்த்தீங்கன்னா, அவர் ஹீரோனே நம்ம சொல்லுவோம். இப்போ ஹீரோ இருக்கார்ல, ஹீரோவோட அக்காவோட மாப்பிள்ள தான் வந்து வில்லனாக இருப்பார். ஆனால் அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பார், செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இப்போ அந்த ஒய்ஃபோட தான் இப்போ பஞ்சாயத்துக்கு வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமான வில்லன் வில்லினே வச்சுக்கலாம். இப்போ ஹீரோ வந்து வரதா இருக்கும். அப்போ எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் வந்தோட தான் ஆரம்பிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னோன்னே, சின்ன கவுண்டர் என்ன பெரிய இவனா அவனா அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு நடக்கும்போது அப்படியே அங்கே ஒரு சலசலப்பு வரும். அதுக்கப்புறம் இப்போ ஹீரோ வருவார். சரி, இப்போ ஹீரோ வந்தாச்சு. இப்போ என்னதான் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இவர் செகண்ட் மேரேஜ் ஒருத்தவங்களை பண்ணியிருக்காருல, அவங்களுக்கு வந்து ஒரு இடம் வந்து சொந்தமான இடம் இருந்தது. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கோவில் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு எங்களுக்குள்ள இடத்த, அதாவது அந்த இடம் வந்து இன்னொருத்தர், ஒரு வாத்தியார்னு ஒருத்தர் இருப்பார். அந்த வாத்தியார் வந்து அவரோட இடத்த வந்து இவங்களுக்கு கொடுத்ததாகவும், அதாவது பத்திரம் எழுதி கொடுத்துருக்காரு. அந்த இடத்துல வந்து கோவில் கட்டிட்டாங்க. இப்போ இது எங்களோட இடம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து அம்மா வந்துட்டு கோம்பு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு தீர்ப்பு சொல்லும் போது பார்க்கணும் போது உங்கள் பக்கம் நியாயத்தை சொல்லுங்க, நீங்க உங்க இடம் தான்றதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க அப்படின்றத வந்து இப்போ ஹீரோ கேட்பாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள்கிட்ட பத்திரமே இருக்கு, அவர் எங்களுக்கு எழுதி கொடுத்த பத்திரமே எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்வார். சரி பத்திரத்தை படிங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்லுவோம். அந்த பத்திரத்தை சத்தமாக இப்போ படிப்பாங்க. இவரும் இப்போ நடக்கிறதெல்லாம் இவர் தான் அந்த ஜட்ஜ், அவர் வந்து பார்த்துட்டு இருப்பாரு. அந்த பத்திரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன எழுதிருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த வாத்தியார் வந்து இந்த இடத்த வந்து இவங்க இருக்காங்கல்ல இந்த லேடி, அவங்களுக்காக எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் ஆதாரம் எதுவும் வேணுமா என்ன அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ உடனே இவர் ஹீரோ என்ன சொல்வார்னா, அப்போ சரி அவர் அந்த மாதிரி எழுதி கொடுத்துட்டாரா, அப்போனா வந்துட்டு இந்த பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வார். என்ன தீர்ப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த வாத்தியார்னு சொல்கிறாங்கல்ல, அவரை வந்து ஸ்கூல் வாத்தியார்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் ஒரு குஸ்தி வாத்தியார் தான். அது பல பேருக்கு தெரியாது. அவர் எழுத படிக்க தெரியாத ஒருத்தர் அவர். ஹீரோவோட அப்பா காலத்திலேருந்தே அவர் வந்து தனக்கு ஒரு தேவை அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, கை நாட்டு தான் அவர் பயன்படுத்தியிருப்பார். அவர் வந்து படித்தவர் கிடையாது. அதுலேருந்தே பார்த்தீங்கன்னா அவர் சைன் பண்ணிட்டு இருக்க அந்த பத்திரத்தில் அவர் சைன் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு தெரியுது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த பத்திரம் வந்து 1997 வச்சுட்டோம் அப்படின்னா வந்து 1996 அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது இது போலி பத்திரம்ன்றது நல்லாவே தெரியுது. அதனால் அந்த இடம் வந்து கோவிலுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துருவாரு. அதுக்கு ஊர் மக்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக போயிடும். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கோவமாகவே போவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, கண்ணு பட போகுதையான்ற பாட்டு வரும். அந்த பாட்டு முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு இருக்கும்போது இப்போ அந்த வில்லன் இருந்தார்ல, அவரோட ஆளுங்க இவர், அதாவது அவங்க ஒய்ஃபோட தம்பி. அவர் வந்து ஆளுங்கெல்லாம் கூட்டு வந்து சண்டை போடுறதுக்கு வந்திருப்பாரு. இவர் என்ன சொல்வார்னா, இது மாதிரி பஞ்சாயத்து பண்ணுறதுக்காக சண்டை போட மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு துண்டை கழட்டி மட்டும் அந்த வேலை ஆள்கிட்ட கொடுப்பாரு. எதுக்காக அப்படின்னா, அவங்க அம்மா வந்து கவலைப்படக்கூடாது, துண்டு அழுக்காயிடுச்சு அப்படின்றதுக்காக கொடுத்துட்டு வந்து அவங்கள போட்டு புரட்டி எடுத்துட்டு இப்போ கிளம்பலான்னு கிளம்புவார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மனோரமா இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோட அம்மாவாக இருப்பாங்க. அவங்க வந்து நின்றுக்கிட்டு குனிஞ்சிக்கிட்டு எல்லாரும் அப்படி தானே வந்து நாற்று நடுவாங்க, இல்லை வந்து அதை அறுவடைலாம் செய்வாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முட்டி போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி மண்டிக்கிட்ட மாதிரி அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா வந்துட்டு, இப்போ அவங்க அறுவடை முடிச்சிட்டு போனதான் இவங்கெல்லாம் வெட்டணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, அவங்க வீட்டுக்காரர் உயிரோட இறந்து போயிருப்பார். இறந்து போனவுடனே அவங்க வந்து அடக்கம் பண்ணுற இடம் இருக்கும்ல, அங்கே அடக்கம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு அப்படி பண்ணால் வந்து 10ஓட 11 ஆகிடும். அதனால இவங்களோட சொந்த இடத்துலயே அந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்காரர் அங்கே அடக்கம் பண்ணதுனால அந்த இடத்துல நிற்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டே அவங்க வந்து அந்த அறுவடை பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் பாட்டு பாடிக்கிட்டே அந்த மாதிரி அறுவடை பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கதை வந்து இப்போ இவங்க டெய்லி உங்களுக்கு இப்படி தான் வந்து அவங்க வேலையை முடிப்பாங்க. அவங்க முடிச்சது போனதுக்கப்புறம் தான் பண்ணை ஆட்கள்லாம் வந்து வேலையை பார்ப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து இவர் தேடி தான் வருவாங்க. இந்த மாதிரி தீர்ப்பு முடிஞ்சிச்சா தான் நம்ம அப்பா மேலே உள்ள கலங்கம் தீர்ந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பா மேலே இந்த கேஸ் விஷயமா நிறையா இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால இப்போ ஹீரோ அதெல்லாம் சரி பண்ணிட்டு வந்துட்டாருன்னு நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, வில்லனும் அவர் ஒய்ஃபும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்படி பஞ்சாயத்துல அவன் அசிங்கப்படுத்திட்டானே அப்படி இப்படின்னு. நீ ஒன்றும் கவலைப்படாத. அவன் வந்துட்டு சின்ன கவுண்டர் வந்துட்டு 10 பேர் இல்லை 50 பேர் அனுப்புனாலும் ஆள் அனுப்புனாலும் அடிச்சு போட்டுருவான். அவன் வந்து அவ்வளோ பலசாலி. அதனால அவனை வந்து அடிதடியில் இது பண்ண முடியாது. அவன் மனசோட விளையாடி தான் அவனெல்லாம் கலைக்க முடியும். ஆனால் ரொம்ப குழந்தை மனசு. அது உண்மைதான். உண்மை சொல்லணும் அப்படின்னா அப்படி தான் அவனெல்லாம் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரோட பொண்ணு தான் இது. என்னதான் இவர் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் பொண்ணை வந்து தாங்கிட்டே வச்சிருப்பாரு. இவங்களுக்கு இங்கே இருக்கவே சுத்தமாக பிடிக்காது. சுத்தமாக பிடிக்காது இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் இவங்களும் மிரட்டலுக்கு பயந்துட்டு இவங்க இங்கே இருந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவருக்கு வந்து சின்ன கவுண்டரில் மாமா முறை தானே, தாய் மாமன் தானே. அதனால் அவர் வந்து இந்த பஞ்சாயத்தில் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க ப்ரே பண்ணிட்டு அவங்க அப்பா அம்மாவும் தூங்குற நேரமாக அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்க அவங்க அப்பா தான் இருக்காங்களா, அவங்கள பார்த்துட்டு அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு அந்த பிரசாதம்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொடுத்துட்டு சரி சரி நான் வந்து அப்பா முடிச்சுக்க போது அப்புறம் நான் மாட்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்டயே அதெல்லாம் கொடுத்துட்டு உடனே அந்த பொண்ணு ஓடி போயிடும். எவ்வளோ பெரியமா இருக்காடா நம்ம மேலே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோரமா சொல்லுவாங்க. அதுக்கு இவர் என்ன சொல்வாருன்னா, வளர்ற இடம் வேற மாதிரி இருந்தாலும் ஓடுற இடத்த வந்து நம்மளோட தாச்சே, அதனால அப்படி தான் இருப்பா அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க எங்கே இருந்தால் நல்லா இருக்குன்ற மாதிரி ரெண்டு பேரும் நினச்சிப்பாங்க. அதோட எங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ கவுண்டமணி செந்தில் காமெடி தான் ஆரம்பிச்சிடும். நல்லாவே இருக்கும். ஒரு நேரத்தில் வந்துட்டு இந்த காமெடிலாம் வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இவர் எடுத்த உடனே பேசிட்டு இருப்பாரு, யார்ட்டையோ ஆளுங்கள்ட்ட தான் பேசிட்டு இருப்பாரு நினச்சோம்னா
கழுதைங்க இருக்குல்ல, கழுதைங்க கிட்ட போய் பேசிட்டு இருப்பாரு. ஏன்னா அவர் துணி துவைக்கிறவரா இருப்பாங்கல்ல, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, உங்களுக்கு நான் ஏதாவது குறை வச்சேன்னா, சாப்பாட்டுல குறை வச்சேன்னா, உங்க சந்தோஷத்துல குறை வச்சேனா, எதுக்காக இந்த மாரி பண்ணீங்க? அதுவும் அந்த சண்டைக்காரன் வீட்ல உள்ள துணிய போய் இப்படி கிழிச்சு போட்டீங்களே, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? அந்த மாரி ரொம்ப இதா அதுங்கள்ட்ட பேசிட்டு இருப்பாரு. இதுக்கு செந்தில் இருக்கார்ல, அவர் வேற அடிக்கடி அவருக்கு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னன்னு இப்ப கவுண்டமணி வந்து கேட்பாரு. இந்த தண்ணி எப்படி இருக்குன்னு குடிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது குடிச்சு பார்ப்பாரு. அப்ப பார்த்தா இனிப்பா இருக்கும். ஆத்து தண்ணி இனிப்பா இருக்கா? இந்த ஆத்து அப்படியே நேரா போய் தானே கடல்ல சேருது. அப்புறம் ஏன் கடல் தண்ணி மட்டும் உப்பு கரிக்குது? அப்படின்ற மாரி கேட்பாரு. அவன் உன்னோட அறிவை வச்சு என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலன்ற மாரி அவர் ஒவ்வொரு தடவ கேட்கறதெல்லாம் ஒரு கேள்வியா இருக்கும். அதுக்கு அவங்க அவர் அடிக்கிற மாரி அப்படியே இவருக்கு அடிக்கடி சந்தேகங்கள் வர மாதிரி அப்படியே தான் படம் ஃபுல்லா காமெடி இவங்க 2 பேரும் பண்ணிட்டே இருப்பாங்க. அதோட பார்த்தோம்னா, இங்க ஹீரோவும் அவரோட அம்மா வந்து தோப்புல இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மா வந்து படுத்திருப்பாங்க. ஹீரோ வந்து காலம் தேய்ட்டு இருப்பாரு. அப்ப நீ உனக்கு இன்னும் கல்யாணம் ஆயிட்டா எனக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். இப்ப மட்டும் நான் நிம்மதியில கம்மியா இருக்கா? அப்படி இப்படி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. அதெல்லாம் நடக்கிற நேரம் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் அவர் மேல வந்துட்டு புளியம்பழம் இருக்குல்ல, அதோட தோல் மட்டும் வந்து விழுந்துட்டே இருக்கும். உடனே அம்மா கிட்ட என்ன கேட்பாருன்னா, தோல் மட்டும் புளியம்பழத்துல காய்க்குமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதாவது மரத்துல இருந்து தான் அது கீழ விழுதுன்னு சொல்லிட்டு இப்படி கேட்கும்போது, உடனே அவங்க அம்மா என்ன நினைப்பாங்கன்னா, 18 படிக்கும் தீர்ப்பு சொல்றவன் கேட்கிற கேள்வி அது. என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, மேல பார்த்தீங்கன்னா சுகன்யா இருக்காங்களா, அவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. அவங்க மேல புளிய மரத்துல உட்காந்துட்டு தோலெல்லாம் கீழ பிரிச்சு பறிச்சு போட்டுட்டு, அந்த புளிய மட்டும் எடுத்து எடுத்து மூட்டை கட்டிட்டு இருப்பாங்க. இது இவங்க பார்த்தோன்னே எவ்வளோ தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே இது பண்ற ஆடு மேய்க்கிற வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடித்திட்டு இருப்பாங்க. அவங்க குதிச்சு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருப்பாங்க. உங்க வீட்டு தோப்புல பறிச்சா வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் கொஞ்சோண்டு பறிச்சுக்கிட்டேன். அப்படி இப்படின்னு ஏறதுக்கு மரம் வளர்த்தா மட்டும் பத்தாது. அது ஏறி பறிக்கிறதுக்கு ஒரு ஏணிய போட்டு வைங்கன்ற மாரி வேற சொல்லுவாங்க. அதுக்கு உடனே மனோரமா என்ன சொல்லுவாங்கன்னா, வெடுக்கு வெடுக்குன்னு ஆடுற அந்த இடுப்ப என்ன பண்றான் பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறதும் வந்து நல்ல காமெடியா இருக்கும். அதோட அங்க வம்ப வளர்த்துட்டு கோழிய பார்த்துட்டு உன்ன நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி போயிடுவாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து இப்ப சின்ன கவுண்டர்ட்ட பஞ்சாயத்து வைப்பான். என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பசங்களோட விளையாடிட்டு இருப்பாங்க. அதாவது பம்பரம் விடுறது. அதில வந்துட்டு அவங்க ரொம்பவே சூப்பரா பம்பரம் விட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ கிட்ட அவங்க எல்லார்ட்டேருந்தும் ஏமாத்தியும் பம்பரத்த வாங்கி வச்சுப்பாங்க, உடைச்சு விட்டுட்டு இருப்பாங்க. இத மத்த பசங்கலாம் இப்ப ஹீரோ கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அத வாங்கி குடுங்கன்னோனே, உடனே இவரு வாங்கி குடுக்கலான்னு வரும்போது, "அத எப்படி தர முடியும்? ஜெயிச்சுட்டு எடுத்துட்டு போ" அப்டின்னு சொல்லுவாங்க. சரி விளையாடலான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பம்பரத்த சுத்துன்னு சுத்துவாரு. அது சுத்தவே சுத்தாது. அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த கயிற கரெக்ட்டா சுத்தி முடிச்சுட்டு அடிக்க போவாரு. அப்ப உடனே ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இதில பந்தயம் என்ன அப்டின்னு சொல்லிட்டீங்கன்னா, நீங்க ஒரே தடவ அடிக்கும்போதே நான் அவுட் ஆயிட்டேன் அப்டின்னா, நீங்க ஏன் தொப்புள்ள வந்துட்டு பம்பரம் சுத்தணும். அது இல்ல அப்டின்னா, நான் உங்க தொப்புள்ள பம்பரம் சுத்துவேன்னு" சொல்லுவாரு. உடனே ஹீரோவும் அடிக்க தான் போவாரு. ஆனா, அவருக்கு வந்து சரியா பம்பரம் விளையாட இப்ப தெரியாது. அதனால வந்துட்டு என்னன்னா, எங்க தனக்கு அப்படி நடந்துருமோன்னு சொல்லிட்டு, அவரு கூட்டிட்டு வரார்ல வடிவேலு, அவர போட்டு 4 அடி அடிச்சுட்டு அங்கருந்து போயிடுவாரு. அப்படியே பேசிட்டு அப்படியே போயிடுவாரு. இதோட பார்த்தீங்கன்னா, குட்டி பையன வச்சுக்கிட்டு, பம்பரம் எப்படி சுத்துறது? எப்படிலாம் விளையாடுறது? அப்படின்றத ஃபுல் கிளாஸ் எடுப்பாரு. அவனும் கொஞ்சம் இப்படி இப்படி பேசுவான். அதோட இப்ப நல்லாவே கத்துக்குவாரு பம்பரம் விடுறத. அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறமா சின்ன கவுண்டர் இப்ப பம்பரம் விடவும் கத்துக்கிட்டாரு. திரும்ப அந்த பந்தயம் வரும். அந்த பந்தயத்துல இப்ப அவர் ஜெயிச்சுருவாரு. ஜெயிச்சோனே பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட இவர் தான் இப்ப பம்பரம் விடுற மாரி ஆரம்பிச்சு வச்சாருன்னே சொல்லலாம். அந்த மாதிரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இங்க ஒரு பாட்டு வரும். "சுட்டியும் வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி" அப்படின்ற மாரி ஒரு பாட்டு வரும். அதோட இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து ஹீரோவ கூட படிக்க வச்சிருக்க மாட்டாரு. ஆனா வேற ஒரு பையன வந்து படிக்க வச்சிருப்பாரு. அவர் வெளியூருக்கு போய் படிச்சுட்டு இங்க வந்திருப்பாரு. ஊருக்கு வந்தவுடனே இங்க இந்த அவருக்கு கொண்டு வந்த லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். யாரும் இல்லையான்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. அப்ப ஹீரோ வந்தவுடனே இதெல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு எவ்வளோ தரேன்னு கேட்கும்போது ரூ. 10 தரேன்னு சொல்லுவாரு. சரி அப்ப நானே எடுத்துட்டு வரேன். ரூ. 10 அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் தலையில தூக்கி வச்சுட்டு வருவாரு. அவர் வீடு வந்தவுடனே எல்லாத்தையும் இறக்கி வைக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஊர்ல இருந்து வந்திருக்கார்ல, அந்த ஆளோட அம்மா இத பார்த்துட்டு என்னடா பண்ண? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. ஏன்னா அவர் தான் படிக்க வச்சிருக்காரு. அவர் தான் நாட்டாம அவரோட இத பண்ணிட்டியே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்வார்ன்னா, அவரு தான் இப்ப ஹீரோ என்ன சொல்வார்ன்னா, உன்ன படிக்க வச்சவரு எங்க அப்பா வந்து என்ன படிக்க வைக்கல பார்த்தியா? உன்ன நீயே வந்து உன்னோட வேலைகள செய்ய பழகணும். உன்னோட சுமைய உன்னால தூக்க முடியலன்னா, நீ எப்படி அடுத்த வேலைய பார்ப்ப? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் குடுத்த ரூ. 10 அவர் வேலை செஞ்சுட்டார்ல, அதனால அந்த ரூ. 10 வாங்கிப்பாரு. அதோட பார்த்தீங்கன்னா, சரி நீ டீச்சருக்கு படிச்சிருக்கீல்ல, நாளைக்கு வந்து என்ன பாரு, நம்ம ஸ்கூல்ல வந்து வேலை ஒண்ணு இருக்கு. அது உனக்கு ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிட்டு போவாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் இப்ப வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அப்பலாம் வந்து துணி எடுக்கிறதுக்கு வீட்லயே ஆளுங்க நெறைய நல்ல நல்ல புடவைங்கலாம் எடுத்துட்டு வருவாங்கல்ல. அத பார்த்தோனே அந்த வில்லனோட பொண்ணுக்கு வந்து ஆசையா இருக்கும். புடவை எடுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது கையில நெகத்துல வந்துட்டு ஒரு குட்டி குட்டியா வெள்ள கலர்ல ஒரு புள்ளி வந்ததுனா வந்து புது ட்ரெஸ் கிடைக்கும்ன்றது நம்ம அப்பலாம் நம்புவோம். அத வந்து நம்பிட்டு இருப்பாங்க. உடனே இவரு என்ன சொல்வாருன்னா, எனக்கு கை ஃபுல்லா அப்படி இருக்குன்னு சொன்ன உடனே, கை ஃபுல்லா அப்படி இருந்தா சொரி சொல்லுங்க அப்படின்ற மாரி இவரு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கிடையில இவங்க புடவை எடுக்குறாங்கன்னா, அவங்க சித்தி வந்து அந்த பொண்ண அடியேன்னு அடிச்சு உள்ள தொரத்தி விட்டுரும். ஒரு புடவை தானே எடுத்தா, அவள் எதுக்கு இப்படி பண்றேன்னு சொல்லி கவுண்டர் கேட்கும்போது, இவங்களுக்கு சொல்லவே வேணாம். இவங்களுக்கு எது நடிக்க தெரியுதோ இல்லையோ, வில்லியோட கேரக்டர் இவங்க பக்காவா நடிப்பாங்க. அதோட இங்க வந்துட்டு அந்த துணி துவைக்கிறவர் வந்து துணிலாம் குடுக்கும்போது, இந்த காணும், அத காணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இங்க நீ இத காணோம்னு தேடிட்டு இருக்க. அங்க உன் பேத்தி அந்த அவ என்னென்ன பாடுபடுறா தெரியுமா? ஒரு புடவை ஆசைப்பட்டு எடுத்ததுக்கு அப்படி பண்றா. என் பேத்திக்கு புடவை எடுக்க இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன் என் பேத்திக்கு புடவைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எல்லாத்தையும் எடுப்பாங்க. இப்ப வர வழி பூரா இவர வந்து இந்த துணி கடைக்காரங்க இருக்காங்களா, அவங்க வந்துட்டு ஆத்தா புடவை எடுத்தாங்க. பணம் உங்கள்ட்ட வைக்க சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ? 400. ஆத்தா புடவை எடுத்தாங்க. பணம் உங்கள்ட்ட வைக்க எவ்வளோ? 200, 300, 400 இப்படியே இருக்கும். இவ்ளோ புடவைய ஆத்தா எடுத்திருக்கு. விட்டா கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிரும் போலயேன்ற மாரி இவரு காசு குடுத்துக்கிட்டே வருவாரு. அப்பதான் சுகன்யா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஒரு புடவை எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு காசு குடுக்க சொல்லும்போது, நீ எடுத்ததுக்கு நான் கூடயாவது குடுக்கணும்னு கேட்கும்போது, இல்லாட்டி போறது உங்க மானம் தான் அப்படின்ற மாரி இவங்க வந்து வம்பு பண்ணவும், உடனே புடவைய குடுத்துறேன் அப்படி அதாவது காச குடுத்துறேன்னு சொல்லிட்டு அவரு காச குடுத்துருவாரு. அதுவும் அவர் போம்போது வரும்போதெல்லாம் இவங்க வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க. இப்ப இவரு ஊர்ல இருந்து வந்தாரு. சின்ன கவுண்டர் என்ன சொன்னாரு? நீ அப்புறமா என்ன வந்து பாரு உனக்கு வேலை ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல தானே செஞ்சாரு. இவர் வந்து அத பண்ணாம இவர்கிட்ட இந்த ஊர்ல வில்லன் இருக்கார்ல, ஏன்னா என்னத்தோட சேரும்ன்ற மாரி வில்லன் இருக்கார்ல, அவர்ட்ட வந்து வேலைக்கு வந்து ஃபர்ஸ்ட் இவர்ட்ட கேட்பாரு. நான் இந்த ஊர்ல இந்த மாரி படிச்சிருக்கேன் அப்படின்னு படிச்சவனுக்கு என்ன நம்ம வேலை குடுக்குறது அப்படி இப்படின்னு யோசிச்சிட்டே இருப்பாரு. அதோட வந்துட்டு இப்ப போயிட்டு வாப்பா உனக்கு ஏதாவது நேரம் வரும்போது உனக்கு ஒரு நல்ல வேலை நானே ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாரி சொல்லி அனுப்பிருவாரு.
அதோட பார்த்தீங்கன்னா, ஒரு குடோன் மாரி ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நெறைய அந்த பாம்பு வைக்கிறதுக்கு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருப்பாரு. அதுவும் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. இவரா செஞ்சு அதெல்லாம் பத்திரமா வைக்க சொல்லிட்டு இருப்பாரு. வெடிச்சிட போது பத்திரமா வைங்க அப்படி இப்படின்ற மாரி அங்க சொல்லிட்டு இருப்பாரு. அதோட திரும்பவும் சுகன்யா பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களோட இடத்துலயே வந்துட்டு ஆட வந்து மேய்ச்சிட்டு இருப்பாங்க. இப்ப இவங்க 2 பேரும் இவங்க ஹீரோவோட அம்மா பார்த்தோன்னா கோவம் வந்துரும். எவ்வளோ தைரியம் இருந்தா பட்டி போட்டு ஆட்ட மேய்ப்பேன்ற மாரி கேட்பாங்க. உடனே பட்டி போட்ட ஆடு இல்லாத அது குட்டி போட்ட ஆடு தான் மேய்க்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. அப்படியே இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும். அதான் என்னடா சொல்றா அவ அப்படின்னு கேட்கவுடனே, உங்களோட இடுப்ப இப்படி பண்ணிருவாளாம், அப்படி பண்ணிருவாளாம் மாத்தி மாத்தி 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுல இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது இவங்க 2 பேரும் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்க மாரி அவர் கேட்டு கேட்டு சொல்வாரு. இதுல இவங்க சிரிக்கும்போது உடனே செந்தில் வந்து பயப்படுவாரு. ஏன்னா ஆத்தா பல்லு அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு ரொம்ப டவுட் வரும். அதோட இங்க பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்காருல்ல, அவரோட தோப்பு இருக்கு பார்த்தீங்களா, அங்க வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க வந்து குளிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, என்னடா இது வாய்க்கால்ல வந்து இவ்ளோ தண்ணி போகுது, யார் பம்ப் செட்ட தொறந்து விட்டது, இவ்ளோ வேஸ்ட்டா தண்ணி போகுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருப்பாரு. இங்க ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க குளிச்சுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோ யார் யாருன்னு கேட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மறைஞ்சு மறைஞ்சு அங்கேயும் இங்கேயும் ஓடுவாங்க. அப்படியே சின்ன கிளி, வண்ண கிளி அந்த பாட்டு ஓடி முடிஞ்சிரும். அதோட பார்த்தீங்கன்னா, உங்க தோப்புல குளிச்சா தான் பொண்ணுங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அதனால தான் இங்க வந்து குளிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வருவாங்க. அதோட அவங்க தப்பிச்சு போகும்போது பார்த்தீங்கன்னா, இவர் பிடிச்சு இழுக்கிறன்ற பேர்ல அவங்க ஒரு முத்துமணி போட்டிருப்பாங்க. அந்த மாலைய அறுத்து விட்டுருவாங்க. எங்க அம்மா எனக்கு ஆசையா குடுத்தத இப்படி அறுத்து விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையா அங்கிருந்து போயிடுவாங்க. உடனே அவர் கீழ அந்த தண்ணீல மிதக்கிற அந்த முத்தெல்லாம் அப்படியே கோர்த்து எடுத்து வச்சுப்பாரு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, இப்ப திரும்பவும் செந்திலுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிரும். எல்லாரும் போட்டு அடி அடி அடிக்கும்போது, எதுக்கு அவன போட்டு அடிக்கிறீங்கன்னோட நீயே அத கேளுன்னு சொல்லும்போது, என்ன எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப எலுமிச்சை பழத்த எடுத்து காட்டுவாரு. என்னடா அது என்னன்னு கேட்கும்போது, இது எலுமிச்சை பழம். இதுக்கு முன்னாடி எலுமிச்சை காய். மாங்காவ எடுத்து காட்பாரு. மாம்பழத்த எடுத்து காட்டுவாரு. இது என்ன மாம்பழம். இதுக்கு முன்னாடி மாங்காய். அப்புறமா வந்து தேங்காவ எடுத்து காட்டிட்டு, இது என்னன்னா தேங்காய். இதுக்கு முன்னாடி அப்படின்னும்போது, அப்ப இதுக்கு தானே இத தான் நான் கேட்டேன். இதுக்கு தான் எல்லாரும் என்ன போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லும்போது, அவங்களுக்கெல்லாம் பொறாமடா. ஆடு மேய்க்கிறவனுக்கு வந்துட்டு இவ்ளோ அறிவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் பொறாம அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அறிவ வந்து நீ தஞ்சாவூர் கல்வெட்டுல எழுதி வச்சுட்டு, அது பக்கத்திலேயே உட்காந்துக்க. அவங்க பின்னால வர சந்ததிகள்லாம் வந்து உன்ன பத்தி உன்னோட அறிவ பத்தி எப்படியே ரொம்ப புரிஞ்சுப்பாங்க அப்படி இப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு. இதுக்கு இடையில இப்ப இவர் கவுண்டமணிய பார்க்கறதுக்காக சுகன்யா வந்திருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து அவங்க தங்கச்சியும் அவங்க வந்து டீச்சருக்கு படிக்க வச்சிருப்பாங்க. அவங்க இப்ப ஊருக்கு வராங்க. அவங்கள கடன் வாங்கி தான் படிக்க வச்சிருப்பாங்க கஷ்டப்பட்டு. இப்ப வரும்போது இவங்க சேலை வந்து சரியா கட்டல அப்படின்னா எதுவும் நினைச்சுப்பாங்கன்றதுக்காக துவைக்க வந்த சேலையில ஏதாவது ஒண்ணு குடுங்க. ஒரு நாளைக்கு நான் கட்டிட்டு தரேன்னு சொல்லவும், அந்த மாரி வாங்கி வந்து கட்டியிருப்பாங்க. இப்ப அவங்க தங்கச்சி பார்த்துட்டு, "என்னக்கா இத்தன சுத்து சுத்திட்டு இருக்கன்னு?" கேட்கும்போது, "ஏய் சும்மா இருடி. இந்த ஊர்லயே நீ தான் போய் படிச்சுட்டு வந்திருக்க. எல்லா இருக்கணும் உன் மேல தான் இருக்கும்." அப்படி இப்படின்னு சுத்தி போட்டுட்டு இருப்பாங்க. அதோட இங்க ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. இப்ப அவங்க அப்பா உட்கார்ந்திருப்பாங்க. வீட்ல ஆள் இல்லையான்னு கேட்பாங்க. "ஏன்டி குத்துக்கல் மாரி நான் உட்கார்ந்திருக்கேன். உன்ன பார்த்தா என்ன பார்த்தா ஆளா தெரியல." நாங்க பேசுறவங்கள்ட்ட பேசிக்கிறோம்." அப்படின்ட்டு கவுண்டரே கவுண்டர்ன்னு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்ப அவர் வருவாரு. "என் தங்கச்சி நீ இருக்கிறதே நீயே வாய் படிச்சவ. உன் தங்கச்சி அதுக்கு மேல வாய் பேசுவா." அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "என்ன மாரிலாம் என் தங்கச்சி கிடையாது. அவ வந்து வெளியூருக்கு போய் படிச்சுட்டு வந்திருக்கா. டீச்சர் சும்மா இல்ல." அப்படி இப்படின்னு சொல்லவும், இந்த பஞ்சாயத்து ஸ்கூல் இருக்குல்ல, அதுல வந்துட்டு அதுல டீச்சர் வேலைய என் தங்கச்சிக்கு வாங்கி குடுத்துருங்க. அப்படி இப்படின்னு உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, "இவ பயங்கரமா வாய் பேசுவாம்மா. இவள நீயே பார்த்துக்க." அப்படின்ட்டு அங்கிருந்து போயிடுவாரு. அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு தான். அதோட அவங்க அம்மாட்டயும் அவங்க பேச மாட்டாங்க. இங்க நேரா ஸ்கூலுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "சின்ன கவுண்டர் வந்து அந்த வேலைய வந்து என் தங்கச்சிக்கு தான் குடுக்க சொன்னாரு." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரிலாம் எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இப்ப ஸ்கூல்ல அவங்கலாம் இஷ்டத்துக்கு பேசி 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 அவங்க தங்கச்சிக்கு வந்து அந்த வேலைய வாங்கி குடுத்துருவாங்க. அதாவது நாய் தான் வால ஆட்டலாம். நாய ஆட்டக்கூடாது அப்படின்ற மாரிலாம் வேற சொல்லிப்பாங்க. அவருக்கே ஒரு மாதிரி ஆயி போயிடும். சரின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இப்ப வேலை கன்ஃபார்ம் ஆயிரும். அதோட இந்த விஷயம்லாம் இப்ப கவுண்டருக்கு எதுவும் தெரியாது. இப்ப வடிவேலு வந்து என்ன சொல்வாருன்னா, அவ ஹீரோயின் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, நீங்க சொன்னதா சொல்லி அந்த ஸ்கூல்ல வந்து தங்கச்சிக்கு வேலையே வாங்கி குடுத்துட்டான்னு, "என்னா வாய் பேசுறா அவ! பொழச்சுக்குவானலாம்." அப்படி இப்படின்னு சொல்வாரு. சரி இவரு வந்து சரி படிச்ச புள்ளைக்கு வேலை தானே, சரி வானா வாங்கிட்டு போட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல விடு. அப்படின்ற மாரி இவரும் வந்து பெருசா அத எடுத்துக்க மாட்டாரு. இந்த நேரம் பார்த்து வந்து அந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவங்க அப்பா வந்து ஹீரோவோட அப்பா படிக்க வச்ச அந்த ஆளு. அவர் போய் வில்லன பார்த்துட்டு வந்து அவர் வந்து வேலை இருந்தா சொல்றேன்னு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னார்ல, அந்த கேப்ல இவர் திரும்ப இவர்கிட்ட வருவாரு. இவர்ட்ட வந்து அந்த ஸ்கூல்ல வாத்தியார் வேலைன்னு சொல்லி கேட்கும்போது, அந்த இருந்ததே அந்த ஒரு வாத்தியார் வேலை தான். அந்த வாத்தியார் வேலையும் இப்ப ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சி வாங்கி குடுத்துட்டாங்க. அதனால அத இங்க சொல்லாம ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "நீ வீட்டுக்கு வந்து எல்லா கணக்கு வழக்கு வேலையெல்லாம் பாருப்பா" அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அத உடனே அவருக்கு ரொம்ப பெரிய ரோஷம் வந்துரும். அதாவது என்ன அப்படின்னா, ஒ படிக்க வச்சது எல்லாமே அவங்க அப்பா பண்ணியிருக்காங்க. இந்த வேலை இல்லன்னா ஏதாவது ஒரு வேலை பண்ண வேண்டியது தானே. அது என்ன டீச்சர் வேலை தான் என்ன இருக்கு? இதுல வந்து இவர பழி வாங்குற அளவுக்கு இவருக்கு கோவம் வந்துரும். உடனே டக்குனு என்ன பண்ணுவாருன்னா, வில்லன பார்க்க போயிடுவாரு. இவங்க உடனே அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க அந்த பொண்ணையே வந்து அந்த மாரி கொடுமைப்படுத்துவாங்க. தம்பி படிச்ச தம்பிய போய் இந்த மாரி கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொல்லியிருக்கு. பார்க்க சொல்லி அவமானப்படுத்தியிருக்கா. அந்த சின்ன கவுண்டர் அப்படி இப்படின்ற மாரி பேசுவாங்க. எப்பா நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீ அத நினைக்காதப்பா, இத நினைக்காதப்பா. நானே உனக்கு நல்ல வேலையா குடுக்குறேன் அப்படின்ற மாரி சொல்லுவாரு. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. இப்ப இந்த ஆள வச்சு இந்த வில்லன் என்ன பிளான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ வேலை பார்க்க போறது சின்ன கவுண்டர் கிட்ட தான். ஆனா விசுவாசமா நீ இருக்க வேண்டியது என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்ப இவர வந்து என்னன்னா பேருக்கு அவர்ட்ட வேலைக்கு வச்சுட்டு, அந்த மாரி ஏதோ ஏன்னா அவர டைரக்ட்டா போய் அடிக்க முடியாதுல்ல. அதனால இந்த மாரி பிளான் பண்ணி கன்னிங்கா போய் தானே பண்ண முடியும். அதனால வந்து அந்த மாரி ஒரு பிளான் பண்ணுவாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரும் அவர்கிட்ட போய் சின்ன கவுண்டர் கிட்ட சொன்ன மாரி அந்த மாரி வேலை பார்த்துப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு வந்து கடிச்சிரும். உடனே வந்துட்டு ஹீரோயினுக்கு அந்த தகவல் வரும். இப்ப அவங்க எங்க இருக்காங்கன்னு கேட்டு உடனே ஓடி வந்துருவாங்க. அவங்க பாதத்துல தான் கடிச்சிருக்கும். உடனே அவங்க அந்த விஷத்த உறிஞ்சு உறிஞ்சு துப்பிருவாங்க. அதனாலேயே அவங்க வந்து உயிர் வந்து காப்பாத்திருவாங்க. காப்பாத்துன உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன எப்பயோ போய் சேர்ந்திருக்க வேண்டியது அந்த அவளால தான் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருன்னா அடிக்கடி இந்த தோப்புக்கு வந்து சண்டை போடுறது கொள்றது. உடனே இப்ப ஹீரோக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா போயிரும். தட்டு நெறைய பழம், பூ அதெல்லாம் கொண்டு வந்தது இல்லாம பணம் வேற நெறைய வச்சு இத ஹீரோயின பார்க்க வந்திருப்பாரு. இதெல்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, என் ஆத்தா உயிர காப்பாத்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, 18 பெட்டிக்கும் 18 பட்டிக்கும் வந்து தீர்ப்பு குடுக்குறவங்க நீங்க. அவ்ளோ தெளிவான ஆளு நீங்க. எவ்வளவோ இது பண்றீங்க. ஆனா உங்க ஆத்தா உசுருக்கு வந்து விலை பேசுறீங்களா? இந்த பணத்த இதுதான் உங்க ஆத்தாவோட உசுருக்கு வந்து மதிப்பா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவருக்கு ஒரு மாரி சங்கடமா போயிரும். அதோட வந்து இல்ல அப்படி இப்படின்னு எவ்வளோ சொல்வாரு. அதுக்கப்புறம் அவரால பேசவே முடியாது. அப்படின்னா ஒண்ணு செய்யுங்க. இந்த பணத்த நீங்களே வச்சுக்கோங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன என் ஆத்தாவ எனக்கு திரும்ப குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே அவங்க நியாயமா இருக்கும். ரொம்ப அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நாங்க கஷ்டப்படுறவங்க தான். ஆனா பணத்துக்காக எதுவும் செய்றவங்க கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
அந்த பணத்தை வாங்க மாட்டாங்க. அதோட வந்துட்டு இவருக்கு ரொம்ப வருத்தமா போயிட்டு, "சொல்லால் அடிச்ச சுந்தரி" அந்த பாட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சுரும். அதோட இந்த பாட்டு முடிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோயின் வந்து அவங்க தங்கச்சிக்கு ஒரு வேலை வாங்கி குடுத்தாங்க, டீச்சர் வேலை. அந்த வேலைய அவங்க பாட்டுக்கு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, வில்லனோட ஒய்ஃப் தம்பி இருக்கார்ல, அவர் வந்து நின்னுகிட்டு அவங்கள்ட்ட மல்லு கட்டிட்டு நிப்பாரு. அதாவது வம்பு வளர்த்துட்டு இருப்பாரு. அவங்க எவ்வளோ சொல்லி அவர் கேட்க மாட்டாரு. உடனே இத வந்து சுகன்யா பார்த்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய ஒரு திரட்டின்னு சொல்லுவாங்க. அந்த மாரி வச்சிருப்பாங்க. திரட்டியா, தொரட்டியான்னு சரியா தெரியல. நீட்டமா ஒரு குச்சி இருக்கும். அங்க முனையில அருவாமன மாரி மாட்டி வச்சிருப்பாங்கல்ல, ஆடு மேய்க்கிறதுக்குலாம் வச்சிருப்பாங்க. இலை பறிச்சு போடுறதுக்கு. அந்த மாரி இத வச்சுட்டு இவரோட கழுத்துல போட்டு மாட்டிருவாங்க. இத வைக்கிறது ஒண்ணும் ஆடு மேய்க்கிறதுக்கு மட்டும் கிடையாது. சில இந்த மாரி ஆட்டம் போடுற இவங்களுக்கு கழுத்த இது பண்றது தான் அப்படி இப்படின்ற மாரி பேசிட்டே வருவாங்க. இன்னொரு தடவ என் தங்கச்சி கிட்ட வம்பு வளர்த்தா அவ்வளோதான். உன் தங்கச்சி கிட்ட இது பண்ணதுனா உனக்கு கோவமா? அப்போ உன்கிட்டயே வம்பு வளர்க்குறேன்ற மாரி இவரு பண்ணுவாரு. அதோட ஓங்கி ஒரு அறைய போட்டு அங்கருந்து போயிடுவாங்க. இதோட இப்ப என்ன பண்ணுவாருன்னா, அவர் போய் அவ அக்கா புருஷன்ட்ட போய் சொல்லிக் குடுத்துருவாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க தங்கச்சிய படிக்க வைக்கிறதுக்காக அவங்கள்ட்ட தான் ஒரு 5000 வாங்கியிருப்பாங்க. அத நீ இன்னும் குடுக்கலையே அப்படி இப்படின்ற மாரி இவருக்கு கோவம் வரும். இத்தன வருஷம் ஆகி குடுக்கலன்னா அப்புறம் எப்படி வசூல் பண்ணணுமோ அப்படிதான் வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வலுக்கட்டாயமா என்ன சொல்வாருன்னா, எப்படி முடியுமோ அப்படி வாங்கிக்கிறேன். உன்கிட்ட இப்படி இருக்கிறதுக்கு நான் வந்து 4 பேர்ட்ட பிச்சை எடுத்தாவது அந்த கடன அடைக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க போவாங்க. அதுக்காக இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் ஃபுல்லா வந்து தம்பட்டம் போடுவாங்க. அதாவது இப்ப மொய் எழுதுவாங்கல்ல, மொய் விருந்து அப்படின்ற பேரு அது பேரு. எல்லாருக்கும் இப்ப எல்லாருமே சாப்பிட வருவாங்க. எதுக்குடா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செந்தில் கேட்கும்போது கவுண்டமணி தான் அதுக்கு விளக்கம் குடுப்பாரு. இந்த மாரி யார்ட்டயாவது கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அத திரும்ப குடுக்க முடியல அப்படின்னா, ஊர் ஃபுல்லா வந்து சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டு அவங்களால முடிஞ்ச பணத்த வந்து அவங்க குடுப்பாங்க. அத வச்சு கடன் அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதனால இவங்க ஊருக்கு ஃபுல்லா போயிட்டு எல்லாருக்கும் போய் அழைப்பு விடுவாங்க. இப்ப கவுண்டர் வீடு வரும். அங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அப்படியே சிலுத்துக்கிட்டு போவாங்க. உடனே அவங்க அம்மாவே சொல்லுவாங்க. குடுத்த பணத்த வேணான்ட்டு போயிட்டு இப்ப எவ்வளோ இதா இருக்கா? இவருக்கு பணம் இல்லாட்டி ரொம்ப அதாவது கௌரவம் அப்படி இப்படின்ற மாரி இருக்கா? அப்படி இப்படின்னு அவங்களும் கொஞ்சம் திட்டுவாங்க. அதோட இவங்க முகத்த திருப்பிட்டு போயிடுவாங்க. இப்ப இவர் வீட்டுக்கு வந்து அவங்க வந்துட்டும் பார்க்காத மாரி தான் போயிடுவாங்க. ஆனா வந்து விருந்துக்கு வந்து ஹீரோ வந்திருப்பாரு. அவங்க வந்து இவர பார்த்தோனே அவங்களுக்கு ஒரு மாரி அழுகையா வரும். அப்படியே அழுகைய அடக்கிட்டு அங்கேருந்து போயிருவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "போதும் சாப்பாட்டுல அது உப்பு அதிகமாயிற போது" அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்க கண்ணீர் பட்டு. அதோட எந்திரிச்சு போய் உள்ள நின்னு அழுதுகிட்டு இருப்பாங்க. கவுண்டமணி என்ன சொல்வாருன்னா, "போதும் 2 பேரும் இப்படி அழுதுட்டே இருக்கீங்களே, வாங்க அந்த இலைய எடுத்தா தானே எவ்வளோ காசு வச்சிருக்காங்க" அப்படின்ற இப்ப சாப்பிட்டுட்டு இலைக்கு அடியில தான் எல்லாருக்கும் அவங்களால முடிஞ்ச அமௌண்ட்ட வச்சிருப்பாங்க. அந்த மாரி இப்ப ஹீரோட இலைய எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அடியில தாலி இருக்கும். பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாரி இருக்கும். ஆனா சந்தோஷம் தாங்க முடியாது. அப்படியே அவர் கை கழுவிட்டு அங்கிருந்து பார்க்க, இவங்க இங்கிருந்து பார்க்க அப்படின்ற மாரி இருக்கும். அதோட இவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் ஆயிடும். இப்ப கல்யாணம் முடிஞ்ச உடனே இவங்க வீட்டுக்கு வராங்கல்ல, அப்ப இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருக்குள்ள வாய் தகராறு வரும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, "நான் மட்டும் உன் மருமகளா வச்சேன்னா, உன்னை இப்படி பண்ணிருவேன்னு. நான் மட்டும் உன் மாமியாரா வச்சேன்னா, உன்னை இப்படி மாறி மாறி பேசியிருப்பாங்க." இப்ப ஆரத்தி எடுக்க வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் அத நினைச்சு சிரிக்க ஆரம்பிச்சுருவாங்க. இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்கன்னு ஊர்க்காரங்கலாம் சிரிப்பாங்க. ஊர்க்காரங்கலாம் சிரிக்கிறாருன்னு சொல்லிட்டு கேப்டனும் சிரிக்க ஆரம்பிச்சுருவாரு. அந்த கிளிப்ப வந்து நெறைய காமெடி சீன்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. நல்லாருக்கும். அது அவரோட நேச்சுரலான அந்த காமெடியும் நல்லாருக்கும். அதோட இந்த சீன் இங்க முடியும். அதோட ஹீரோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பழைய கட்டில போட்டு துடைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, "என்ன கிழவி வந்து பழைய கட்டில துடைக்கிறேன்னு பார்த்துட்டு இருக்கியா? இந்த இதுல தான் வந்து எங்க தலைமுறையா யூஸ் பண்ண கட்டிலு. இதுல தான் எங்களுக்கு வந்து வாரிசு வரும். அந்த மாரி நீங்களும் இந்த கட்டில" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. உடனே அவங்க திரும்பவும் இப்படி சிலுத்துக்கிட்டு போவாங்க. "ஐயய்யோ! இப்படி இருக்காளே என் மகன் என்ன ஆக போறானோ?" அப்படின்ற மாரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட வீட்டுக்காரர் இருக்காங்கல்ல ஹீரோ. அவர் கால்ல விழுந்துலாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு, அவர் பேசும்போது, "நான் உன்ட்ட கேட்காமயே உன்ன வந்து கட்டிக்கணும்னு நெனச்சுட்டேன்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் போட்டிருக்க நகை, துணிமணி எல்லாமே வந்து நீங்க குடுத்தது தான். அப்படி இப்படின்னு அவங்க பேசுவாங்க. "தாய் வீட்டு சீதனமா நான் எதுவுமே எடுத்துட்டு வரல. தாய் வீட்டு சீதனம் இருக்கு" அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லுவாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அவங்க தெரியாம அவங்களோட முத்து மாலைய வந்துட்டு அவர் பிடிச்சு இழுக்கும்போது அறுந்திருக்கும்ல, அது எல்லாமே அழகா எடுத்து கோர்த்தே வச்சிருப்பாரு. அந்த முத்துமணி மாலைய இப்ப போட்டு விடுவாரு. அதுல ஒரு பாட்டு, "முத்துமணி மாலை உன்ன தொட்டு தொட்டு தாலாட்ட" அப்படின்ற மாரி அந்த பாட்டு நல்ல பாட்டு. அதோட அந்த சீன்லாம் அதோட முடிஞ்சதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு தங்கச்சி மட்டும் தானே. அதனால அவங்களும் இங்கேயே தான் தங்கியிருப்பாங்க. இப்ப ஆனா பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அவங்க வீட்டுக்காரங்களுக்கு அந்த வேலைலாம் செய்வாங்கல்ல, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது அந்த மாரிலாம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி வந்து, "நான் அத்தானுக்கு செய்றேன், அத்தானுக்கு செய்றேன்ற" மாரியே சொல்லிட்டு இருப்பாங்க. "நீ எதுக்குடி செய்யணும்? என் புருஷனுக்கு செய்ய நான் இருக்கேன்ற" மாரி அக்கா தங்கச்சிங்க சண்டை போட்டுப்பாங்க. "அத்தான் அக்கா ஒத்துழைக்கிறேன்னா சொல்லுங்க, சீக்கிரமா புள்ள பெத்துக்கலாம்" அப்படி இப்படின்னு அவங்க உடனே மாமியார் என்ன சொல்லுவாங்கன்னா, "அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. எனக்கு பேரன் பொறந்தா சரி" அப்படின்ற மாரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப மீன் வளர்க்குற ஏரி இருக்கும் பார்த்தீங்களா, அத வந்து வருஷம் வருஷம் வந்து ஏலத்துக்கு எடுப்பாங்கல்ல, அந்த மாரி எடுக்கிறதுக்கு இப்ப ஹீரோக்கும், வில்லனுக்கும் வந்துட்டா அ எப்பவுமே அப்படித்தானே போட்டி நடந்துட்டு இருக்கும். அப்ப ஊர் மக்கள்லாம் அது இந்த வருஷம் யார் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது வந்து ஏலத்துல வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் வெறும் 400, 300 அப்படிதான் ஏத்திட்டு இருப்பாரு. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பின்னாடி இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ஆளு. அந்த கேரக்டர், அந்த ஃபேஸ் கட் அதெல்லாம் பார்த்தாலே நம்மளுக்கு எரிச்சலா இருக்கும். அதாவது ஏற்கனவே வில்லன் வந்து சொல்லியிருப்பாரு, "நீ வேலைய வந்து கவுண்டருக்கு பாரு, விசுவாசத்துக்கு எனக்கு பாரு" அப்படின்ற மாரி சொல்லியிருப்பார்ல. அதனால வந்துட்டு இவர் இந்த மாரி வேணும்னே இவர் 500, 1000 கூட ஒண்ணும் வரல. அதுக்குள்ள 20,000 கவுண்டர் கேட்கிற மாரி ஏத்தி விட்டுருவாரு. உடனே இவர் 30,000, 40,000 சொல்லிட்டு ஒரு வழியா ஏலத்த அவங்களே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் வந்து விட்டு குடுத்துருவாரு. சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஏன்னா வருஷம் வருஷம் அவர் தான் அந்த ஏரிய எடுத்து நடத்திட்டு இருப்பாரு. இப்ப 40,000 கிட்ட வந்துருச்சு. அதனால வில்லன் வந்து அந்த ஏலத்த வாங்கிக்கிட்டாரு. இப்ப ஹீரோ வந்து அங்கிருந்து எந்திச்சு போகும்போது டக்குனு இந்த ஆளு என்னத்த பேசி விட்டுருவாருன்னா, ஏன் கவுண்டர் எந்திச்சு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்கும்போது, அவர் கூடவே இருக்கிற இந்த ஆளு என்ன சொல்லிடுவாருன்னா, வருஷம் வருஷம் அவருக்கு கிடைக்கிற ஏரி இன்னைக்கு இன்னொருத்தருக்கு கிடைச்சதுல, அதனால தான் கோவமா அங்கிருந்து போறாரு அப்படின்ற மாரி சொல்லி விட்டுருவாரு. ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுருவாரு. அதோட இப்ப அவங்க ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப கோவம் வரும். இவ்ளோ காசு செலவாயிடுச்சு அப்படி இப்படின்னும்போது, காசு செலவுனா என்ன? நான் அது வேணும்னு தான் பண்ணேன். சின்ன கவுண்டர எப்படி பழி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். நான் சொன்ன மாரி செய்யின்ற மாரி இப்ப அவர் வேலைய தேடி வந்தார்ல, அந்த ஆளுக்கு ஒரு ஐடியா குடுத்துருவாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஏரியில தண்ணி குடிச்ச மீனு, அப்புறம் மாடு எல்லாமே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அந்த ஏரியில வந்து விஷம் கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப கவலையா இருக்கும். இப்ப இத விட ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியில வந்து ஏலம் வந்து இவருக்கு கிடைக்கல அப்படின்றதுக்காக சின்ன கவுண்டர் தான் அவரோட ஆளுங்கள வச்சு விஷத்த கலந்துட்டாரு அப்படின்ற மாரி கதை கட்டி விட்டுருவாங்க. இதுதான் அவங்களோட பிளானாவே இருக்கும். அவங்களோட திங்ஸ் எல்லாம் வேற இங்க இருந்தது அப்படின்ற மாரி இப்ப வந்த உடனே ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா, அதான் ஊருக்காக எதுவும் செய்யவே கூடாதுன்ற மாரி இருக்கும். ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா, "நீங்க இப்படி செய்வீங்கன்னு நாங்க நினைக்கவே இல்லங்க ஐயா" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இதுங்கலாம் திருந்தவே திருந்தாதுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி தான் இருக்கும். அதாவது விவேக் சொல்லுவார்ல, "உங்களலாம் எத்தனை எம்ஜிஆர் வந்தாலும் திருத்த முடியாது" அந்த மாதிரி தான் அது.
இப்போ ஏரியில் விஷத்தை கலந்துட்டாங்க அப்படின்றதுக்காக வந்து கவுண்டர் மேலேயே இப்போ பஞ்சாயத்து வந்துருச்சு. அதனால வந்துட்டு அவரை நிற்க வச்சு பஞ்சாயத்து பண்ணணும் அப்படின்றது வில்லனுங்க டீமோட ஆசையாக இருக்கும். அது அவருக்கு சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்களா, அவங்க இப்படியே கை கலப்பா அப்படி இப்படி இருக்கும். இப்போ கவுண்டர் என்ன சொல்லிடுவாருன்னா, ஹீரோ என்ன சொல்லிடுவாருன்னா, என் மேலே வந்து குற்றம் இருக்கிறனால நான் நின்னே பதில் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுவார். இங்கே அவரோட பொண்ணு வந்து வில்லனோட பொண்ணு வந்து சுகன்யா கிட்ட என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, அந்த ஏரியில் விஷத்தை கலந்தது எங்கள் அப்பா தான், இவர் மேலே பழி போட்டாங்க, அதுக்கு பொய் சாட்சி சொல்கிறதுக்காக அந்த ஆள் இருக்காருல இவங்க அப்பா படிக்க வச்சாலும் அவர் வந்து வந்துட்டு இருக்காருன்னு இவங்க வந்து வேக வேகமாக அவர்கிட்ட வந்து அவ்வளோ கெஞ்சுவாங்க. உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டாத, உனக்காக அவர் எவ்வளோ பண்ணியிருக்காரு, அப்படி பொய் சாட்சி சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கெஞ்சுவாங்க. காலெல்லாம் விழுவாங்க. அவர் சுத்தமாக கேட்கவே மாட்டார். உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும். உடனே வேகமாக வந்து அவர் அடிக்க வந்துருவாங்க. அடிச்ச உடனே அங்கேயே அவர் மயக்கம் போட்டு விழுந்துருவாரு. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க ஹீரோயினை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ அவங்க ஜெயிலுக்கு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ நேரம் அங்கே வருவார். என்ன ஆச்சு, என்ன பண்ண, எதனால இப்படி கோவம் அப்படி இப்படி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஊருக்கே பஞ்சாயத்து பண்ணுறவங்க நீங்கள், அவன் வந்து வேணும்னே உங்க மேலே பொய் சாட்சி சொல்ல வந்தாலும் இவருக்கு நம்பவே முடியாது. நம்ம கூடவே இருந்தால் நம்ம அவனுக்கு எல்லாம் நல்லது பண்ணோம், அவனா இப்படி பண்ணா அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது ஆப்போசிட்ல இருந்தால் கூட வில்லனுங்கன்னு தெரிஞ்சிடும், கூடவே இருக்கவங்களை கண்டுபிடிக்க முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணமே அந்த சக்கரபாண்டியா அவர் இருக்கிற வில்லர்கள் அவர் தான். அப்படி இப்படின்னு அவர் வெட்ட போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோக்கு சமக்கம் வந்துடும். கவுண்டமணி எவ்வளோ தடுத்து பார்ப்பாரு, அவர் அதெல்லாம் கேட்கவே மாட்டார். உடனே அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டே இருப்பாரு. அதுக்குள்ளே அவர் அங்கேயே வந்துருவார். வந்து அவர் வெட்டலான்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவர் அக்கா பொண்ணு இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து நிச்சயதார்த்தம் வச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் வந்து அறுவாரோடு வந்து நிற்பாரு. பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும்போது கூப்பிடாமையே வந்துட்டார். அதான் தாய் மாமன்னா சும்மாவா அப்படி இப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவர் இந்த மாதிரி பண்ண விஷயம் தெரிஞ்சாலும் நேரம் இங்கே தான் வருவாரு. தெரிஞ்சு தான் அவங்க அப்பா வந்து இந்த ஏற்பாடு பண்ணியிருப்பார். மற்றபடி பொண்ணோட பிரியத்துலலாம் கிடையாது. அதுவும் இந்த விசேஷம் நடக்குதுன்றதுனால அவர் வந்துட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையில் வந்து நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த அருவாளை கீழே போட்டுட்டு அந்த பொண்ணை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கிருந்து சந்தோஷமா வந்து கிளம்பிடுவாரு. அவங்க அம்மா இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக வரும்போது, நான் உன்னோட பையனாச்சே, அதுதான் ஆத்திரத்தோட போனவன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு அழுதுகிட்டே போவாரு. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கும், ஹீரோட அம்மாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கும், ஹீரோக்கு ரொம்ப கவலையா இருக்கும். எப்படியாவது அவளை வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போ ஹீரோக்கு என்னன்னா எல்லா இடமும் அவங்க ஒய்ஃபாவே இருக்கும். அப்படிதானே அந்த சிந்தனை அப்படிதானே இருக்கும். அப்படியே அவங்க ஒய்ஃபை யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவங்க அம்மா தான் வந்து சமைச்சலாம் சமையல் சாப்பாடுலாம் போட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கும். என்ன சொல்வாருன்னா, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அவளை எப்படியாவது நான் வீட்டை கூட்டு வந்துருவேன் அப்படின்ற மாதிரி சொல்வாரு. சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் ஊரை பொறுத்த வரைக்கும் எப்படி என்னன்னா, பஞ்சாயத்து யார் மேலேயாவது இருக்கு அப்படின்னா அவங்க பொழுது சாயறதுக்குள்ள அவங்க ஊருக்கு வந்துடணும். பொழுது சாஞ்சு அவங்க ஊருக்கு வரல அப்படின்னா பஞ்சாயத்து வந்து தண்டனை பண்ணும். இப்போ அவங்க இப்போ சுகன்யாவை அரெஸ்ட் பண்ணிருக்கிறது கூட வெளியூர்ல டவுன்ல தானே அந்த மாதிரி நடந்திருக்கும். அதனால இப்போ டவுனுக்கு போயிட்டு நைட்டுக்குள்ள திரும்பி வரணும் அப்படின்னா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. பஸ்ஸும் ஒரு பஸ் அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ எப்படி கவுண்டர் எப்படி போக முடியும் பஞ்சாயத்து அவர் மேல இருக்கும் போது அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ அவர் ஒய்ஃபை கூட்டு வரதுக்காக, அதாவது ஜாமீன் ஏற்பாடு பண்ணுறதுக்காக அவர் வெளியூர் போறாருன்னு பேச்ச ஆரம்பிச்சிடும். அப்போ உடனே ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, என் மேல பஞ்சாயத்துனா அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் தானே பொறுப்பு, அதனால நான் திரும்ப இன்னைக்கு சாயங்காலத்துக்கு நான் வந்துருவேன், அது வரைக்கும் எங்க அம்மா இங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தில் அவங்க அம்மா உட்கார வச்சிருப்பாங்க. 2 குட்டி பானையில தண்ணி வச்சிருப்பாங்க. ஒன்று வந்து நல்ல தண்ணி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இவருங்க ஹீரோ விஷம் கலந்ததா சொல்லப்படுற தண்ணி. சாயங்காலத்துக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா நீ நல்ல தண்ணியை குடிமா, அப்படி வரல அப்படின்னா நான் விஷம் கலந்ததா சொல்றேன், அந்த தண்ணியை நீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு ஹீரோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, நான் எனக்கு எந்த பயமும் இல்லை, நான் தைரியமா இருக்கேன், நீ போயிட்டு வாக்கன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சாயங்காலத்துக்குள்ள வந்துடுறமா அப்படின்னு சொல்லி தான் ஹீரோ வருவாரு. இங்க வந்துட்டு ஒய்ஃபை பார்த்துட்டு எப்படியா ஜாமீன் வாங்கிடலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு, ஆனா இங்க போலீஸ் அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கலாம் இதே பண்ண மாட்டாங்க, இப்போ முடியாது வாய்ப்பே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது இந்த ஜட்ஜ் இருக்காருல இவர் வந்து பார்த்துருவாரு. ஆல்ரெடி ஸ்டார்டிங்ல இவர் பார்த்து இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்கிறதுனால என்னால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யறேன்னு சொல்லிட்டு கூட்டு போவாரு. அவரே இந்த கேஸ் ஃபுல் டீட்டெயில வாங்கிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. எப்படியாவது ஜாமீனும் வாங்கி தரேன்னு சொல்லுவாரு. இதுல வந்து இருட்ட ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு அந்த வில்லன் குரூப் வந்து அவங்கள வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்களும் ஒரு வழி இல்லாமல் அந்த தண்ணியை குடிக்கலாம்னு போகும்போது பார்த்தீங்கன்னா வடிவேலும் கவுண்டமணியில் இருக்காங்களா, அவங்களாம் அதை பண்ணவே விட மாட்டாங்க. என்னடா இப்படி பண்றீங்க அப்படி தடுக்க போவாங்க, அவங்களாம் விடவே மாட்டாங்க. கடைசியில் அவங்க குடிக்கிற நேரத்தில் கரெக்டாக விஜயகாந்த் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு காப்பாற்றிடுவாரு. இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு அதாவது பிரச்சனையை ஏற்படுத்துற மாதிரி இது வேற. இப்போ வந்து ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே வந்து இவங்க மாசமா வேற ஆயிருப்பாங்க. அது வேற என்ன சொல்றது, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அது வந்து இப்போ இங்கே திடீர்னு வந்து மயக்கம் அடிச்சு கீழே விழுந்துருவாங்க. இப்போ ஊர் கூடி நின்றோம், என்ன அதிக மயக்கம் பிடிச்சி அப்படி இப்படின்னு அந்த பாட்டியால் சொல்லவே முடியாது. நான் என்னத்த சொல்லுவேன், அப்படி பஞ்சாயத்து பண்ற குடும்ப தலைவர், அதாவது என்ன சொல்றது, 18 பட்டிக்கு பஞ்சாயத்து பண்ற வீட்டில் அப்படி நடக்கணும் அப்படி இப்படின்னு இருக்கும். இதுக்கு யார் காரணம், யார் காரணம், அவ மாசமா இருக்கா அப்படின்னு ஊரே குடின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க தங்கச்சி திரும்பி நின்று இப்படி சிரிப்பு ஒரு மாதிரி அழுவாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அவ வயித்துல வர குழந்தைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிடுவாரு. ஏன் அப்படின்னா இப்போ ஊரும் அதை நம்புவோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மச்சினிச்சினா மச்சினிச்சி மாதிரி இருக்கணும். சும்மா போய் அக்கா மாப்பிள்ளைட்ட வம்ப வளர்க்குறது, அதே மாதிரி அந்த அக்கா மாப்பிள்ளைங்களும் பொண்டாட்டியோட ஒய்ஃப் கிட்ட போய் இந்த மாதிரி சிலுமி அந்த வேலையே இருக்கக்கூடாது. சிரிச்சு பேசுறதோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு டீசெண்டாக நம்ம இருக்கிறத பொறுத்து தானே இருப்பாங்க. இது என்ன கிண்டல் வேண்டி இருக்கு, கிண்டல் கேலி இருந்ததுன்னா அங்கே தப்பாக தான் போகும். இது பல இடங்கள் நடக்குது, ஆனால் இங்கே அப்படி நடக்க வாய்ப்பில்லை. இவர் வந்து இப்போ வந்து ஹீரோவாக இருக்காரு. இவர் என்ன இவர் ஒத்துக்கிறாருன்னா அது ஒரு காரணம் பின்னாடி இருக்கும். ஆனால் நான் ரியல் லைஃப்பில் சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்றத சின்னதாக ஷேர் பண்ணிக்கிட்டேன். உடனே இப்போ ஹீரோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே நான் வேணா உங்களுக்கு புள்ள பற்றி தரேன் அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க கிண்டலாக பேசியிருப்பாங்களா, அதனால ஊர் மக்களும் வந்து என்ன இப்படி ரொம்ப இதாக பேசுகிறாங்க கொள்றாங்க அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்க அம்மாக்கு செம்மையா கோவம் வந்து இவர் பேசும்போதே சொல்லிடுவாங்க, நீ பேசாத, நம்ம குடும்ப மானத்தை காப்பாற்றணுன்றதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போயிருக்காளே, அவ தான் என் குடும்பத்து வாரிசு, நீ கிடையாது, என் குடும்பத்தை மானத்தை வாங்கிட்டு இனிமே என் கண்ணு முன்னாடி முடிக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அவர் ஹீரோ வந்து வீட்டை விட்டே துரத்திடுவாங்க. ஹீரோ அப்படி சோகமா சொல்லால் அது அந்த பாட்டு இல்லை, அது பேர் என்ன, சின்ன கிளி வண்ண கிளி, அதிலே சோகமான ஒரு பாட்டா இங்கே ஓடி முடியும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமா வந்துட்டு ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைக்கும். ஜாமீன் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த விஷயமும் தெரிஞ்சிடும். அதாவது அவங்க வீட்டுக்காரர் வந்து தப்பு பண்ணிட்டாரு, அவங்க தங்கச்சி வந்து இப்போ மாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே நான் வாழணும்னு நினைக்கிறதே அவருக்காக தான், அவர் இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கப்புறம் எனக்கு எதுக்கு இந்த ஜாமீன், எனக்கு தேவையில்லை, நான் இங்கே இருந்துக்கிறேன், நான் வெளியே போக விருப்பப்படலன்றுவாங்க. இதுக்கிடையில இவங்க 2 பேர் பார்த்தீங்கன்னா இவர் சோகத்தில் இந்த வேலையை நான் செய்ய மாட்டேன் ஊருக்காரங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணி சொல்லுவார். துணி துவைக்கிற வேலையை உனி செந்தில் என்ன சொல்வார்னா, அந்த பொறுப்பை இனிமேல் நான் எடுத்துக்கிற மாதிரி ஏற்படுவார். அப்படி இவ்வளோ சோக சீனில் ஒரு காமெடியாக போயிட்டு இருக்கும். இப்போ அவங்க சித்தி இருக்காங்களா, அந்த பொண்ணு வந்து பயங்கரமாக குடும்பப்படுத்துவாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான் அப்படின்றது இந்த பொண்ணுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். எங்கே இவ போய் அவங்க எல்லாத்தையும்
சொல்லிடுவாளோ அப்படின்றதுக்காக வந்து அவங்கள அவ்வளோ குடும்பப்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணி வச்சிருப்பாங்களா, அது ஒன்றும் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. சின்ன கவுண்டர் அன்னைக்கு கோவமா வருவார், அவரோட கவனத்தை திசை திருப்பணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பண்ணியிருப்பாங்க. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அந்த பாடு படுத்துவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே வந்திருப்பாங்க. வந்துட்டு டேரெக்டாகவே கேட்பாங்க, என்னங்க நிச்சயம் பண்ணி 6 மாதம் ஆகுது, கல்யாணம் எப்போ வச்சுக்கலான்னு கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க, எத்தனை தடவையோ கடைதாசி போட்டு பார்த்துட்டோம், ஒரு பதிலும் சரியாக போட மாட்டீங்கன்னு கேட்கும்போது, அப்போ பிடிச்சது இப்போ பிடிக்கல, இப்போ கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க நினச்சி பேசுறீங்க, பொண்ணு கூப்பிட்டு கொடுத்துரும், பொண்ணையாவது பார்த்துக்கணும் வந்து அவலாம் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வலுக்கட்டாயமாக வீட்டு விட்டு வெளியே துரத்திடுவாங்க. ஆனால் அந்த பொண்ணை உள்ள குடும்பப்படுத்திட்டு இருப்பாங்க. அதோட சத்தம் இந்த பிள்ளைக்கு இவங்களுக்கு கேட்கும். இவங்க டக்குனு என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கவுண்டர் இருக்கார்ல ஹீரோ, அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்களுக்காக தாங்க நாங்கள் அந்த வீட்டில் வந்து நிச்சயம் பண்ணிக்கிட்டோம், உங்கள் வீட்டு பொண்ணு அப்படின்னு நிச்சயம் பண்ணோம். ஆனால் வந்து நிச்சயம் பண்ணி 6 மாதம் ஆகுது, கல்யாணம் எப்போன்னு கேட்டால் சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த பொண்ணோட அலறல் சத்தம் மட்டும் உள்ள இருந்து கேட்டுட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினை பார்க்க வருவாங்க. இதுக்குன்னா இப்போ தங்கச்சிக்கு வந்து 2 மாசமா இருக்கும், அவங்க பிரெக்னென்ட்டாக இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆக போகுது, அவள் வந்து உன்னை பார்க்கணும்னு சொல்கிறானோன்னே, அவள் எனக்கு துரோகம் செஞ்சுட்டா, அவளை நான் பார்க்க விருப்பப்படலை, அக்காவா நான் இருந்து அவளை வளர்த்து, அம்மாவா இருந்து நான் வளர்த்து, அவள் எனக்கே துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு ரொம்ப கோவப்படுவாங்க. அவள் இப்போ இப்போவோ அப்போவும் கிடக்கிற அம்மா வந்து பாருமான்னு அவங்க ஒரு பக்கம் கெஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு இடையில தான் வந்துட்டு இப்போ இவருக்கு வந்து அதாவது லெட்டரில் அவர் உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து ஜாமீன் கிடச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜட்ஜ் என்ன, அந்த வக்கீல் அவர் என்ன எழுதியிருப்பாருன்னா, அதோட பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோக்கு இப்படி பண்ணுறாரு, போய் சாட்சி சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு தானே ஹீரோயின் வந்து அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருப்பாங்க. அதனால தான் அவர் இறந்து போயிருப்பாரு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அவங்க வெட்டினதுனால வந்து இறந்து போகல, அவர் வந்து மூச்சு திணறி தான் இறந்து போயிருக்காரு அப்படின்றது வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். அதனால ஹீரோக்கு வந்து இப்போ ஹீரோயின் மேலே தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவர் எழுதி போட்டிருப்பாரு. அதனால ஈஸியாகவே ஜாமீன் கிடச்சிடும், அவங்க வந்து விடுதலை ஆயிடுவாங்க. ஆனால் தப்பு செஞ்சது யாருன்றது தெரியணுன்ற மாதிரி இருக்கும். இதுக்கிடையில மாப்பிள்ளையோட அப்பா வந்துட்டு ஹீரோ பார்த்துட்டு இந்த மாதிரி கல்யாணத்தை இப்படி நிப்பாட்டிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஹீரோக்கு சம்மக்கும் வரும், உடனே அங்கே கிளம்பி போயிடுவார், அந்த வீட்டு வாசலே மிதிக்க மாட்டார். அவர் அக்கா பொண்ணுக்காக இப்போ அந்த இடத்துக்கு போவார். இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வலுக்கட்டாயமாக பேசி அவங்க அம்மா கூட்டு வந்திருப்பாங்க, அவங்க மாமியார். இப்போ தங்கச்சியை பார்ப்பாங்க, பார்த்துட்டு எப்படி எனக்கு துரோகம் பண்ண உனக்கு மனசு வந்துச்சு அப்படி இப்படின்னு கேட்டு மூச்சில் முடிக்கிறதே பவன் பார்ப்பாங்க. அங்கிருந்து போகும்போது நான் சொல்றது நம்புக்கா அப்படி இப்படின்னு சொல்லவும் அவங்க ஏதோ உண்மையை சொல்லணும்னு சொல்லுவாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சீன் இங்கே காட்டிட்டு இருப்பாங்க. என்னது வந்து இங்கே வராதவன் வந்திருக்கு அப்படி இப்படின்னு கேட்கும்போது, என் அக்கா பொண்ணு எங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டுட்டே இருப்பாரு. அவெல்லாம் இருக்கா, பத்திரமா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உன்னை உயிரோட இப்படி பண்ணிடுவான் அப்படி பண்ணிடுவேன்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வேற ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பார்த்தா இங்கே ஒரு பிள்ளையே பிறந்துரும், பிரசவமும் ஆயிடும். அவங்க வந்து ரொம்ப மூச்சு திணறிட்டு அவங்க இப்போ உயிர் போகிற நிலைமையில தான் இருப்பாங்க. அதனால என்ன உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னோட நிலைமைக்கு வந்து உன் வீட்டுக்கார காரணம் கிடையாது, இறந்து போனார்ல யார் அவங்க அப்படி பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாங்களோ அந்த ஆள் தான் வந்து அந்த மாதிரி பண்ணாரு, நாங்கள் 2 பேர் லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஹீரோக்கு தெரியும் அப்படின்னா, அவர் இறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அவரோட கையில் வந்துட்டு ஹீரோனோட தங்கச்சி பேரை பச்சை குத்திருப்பாரு. அவர் அடக்கம் பண்ணும்போது ஹீரோ பார்த்துட்டு அதை மறைச்சிருப்பாரு. இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது, அவமானமா போயிடும் அப்படின்றதுனால தான் அவர் பழியை ஏற்றிருப்பாரு. இவங்க இதெல்லாம் வந்து அத்தானுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தாத்தா ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும், தானும் சந்தேகப்பட்டுட்டமேன்ற மாதிரி ரொம்ப கவலைப்படுவாங்க. ஹீரோட அம்மா இருக்காங்களோ அவங்களும் அந்த மகன் இவ்வளோ சந்தேகப்பட்டுட்டமேன்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுவாங்க. அதோட இப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க வந்து இப்போ ஹீரோ வந்துட்டு இவர் தேடி வருவார்ல, வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினும் அங்கே இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை கடத்திட்டு வந்து வச்சிருப்பாங்க. இப்போ அதாவது ஆரம்பத்தில் வந்து அந்த வெடி மருந்துல வச்சிருந்தாங்க ஒரு இடத்துல, அங்கே வந்து ஹீரோயினை கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. ஏன்னா இப்போ இவருக்கு தெரியும், ஏன்னா அவரோட லவ்வர் வந்து எல்லார்ட்டையும் அப்படி நடந்துக்கிட்டாலும் தன்னை வளர்த்து விட்ட கவுண்டர்கிட்டே அவர் போய் சாட்சி சொல்றவராக இருந்தால் லவர் கிட்ட உண்மையை சொல்லியிருப்பார்ல. இப்போ அந்த பொண்ணு வந்து எப்படி உண்மையை சொல்லியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். இந்நேரம் எல்லா உண்மையும் வந்து சின்ன கவுண்டருக்கு தெரிஞ்சிருக்கும், அவன் நேரம் இங்கே தான் வருவான், அதனால தான் ஒவ்வொருத்தங்களும் முடிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த பாடுபடுத்திட்டு இருப்பாரு. இப்போ அந்த ஆளுங்களெல்லாம் அடிச்சு போட்டு இந்த பொண்ணை வேற குடும்பப்படுத்தி இது பண்ணுறதுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட இந்த பொண்ணை காப்பாற்றிட்டு வந்தோம், பொண்டாட்டியை காப்பாற்ற போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ டேரக்டாக இவங்க 2 பேருக்கு இப்போ பயங்கர சண்டை நடக்கும். அதோட அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை இப்போ உண்மையில காட்டியிருப்பாங்க. இப்போ லெட்டர் கூட என்ன போட்டுருப்பாருன்னா, அவர் மூச்சு தண்ணி தானே இறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெட்டும்போது கூட அவருக்கு காயமாக தான் இருக்கும், அவர் உயிரோட தான் இருந்திருப்பாரு. இப்போ இவங்க என்ன வந்து பிளான் பண்ணுவாங்க, அந்த வில்லன் என்ன பிளான் பண்ணுவாங்க, இப்போ உயிர் பொழிச்சிட்டு அப்படின்னா வந்து இந்த கேஸ் வந்து சாதாரணமாக முடிஞ்சிடும், அதை பெருசாக இழுத்து அவனோட கேஸ் அப்படி இப்படி அலைய விடணும் அப்படின்னா பண்ணி செத்து தான் அதெல்லாம் நடக்கும். அதனால எனக்கு அதையும் செஞ்சிருப்பான்னு சொல்லுவார். என்ன இப்படி சொல்றீங்க, உங்களுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன், ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சொல்றவங்களை ஃபஸ்ட் நம்பவே கூடாது. இவர் வளர்த்து ஆளாகிறவங்களே இவர் மதிக்கல, இவர் எப்படி இவங்களுக்கு மட்டும் உண்மையாக இருக்க போறாரு, அதனால இவருக்கு இது ஏற்ற முடிவு தான் அப்படின்ற பிரதமர் நினைக்கிற மாதிரி இருக்கும். அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ மந்திரிக்கிற மாதிரி மந்திரிச்சிருப்பாரு, சம்மாடி விழுவும். அதோட அவர் எல்லாம் இப்போ கொண்டு வந்து பஞ்சாயத்தை நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா அவர் எல்லாத்தையும் உளறிடுவார். ஆரம்பத்துலேருந்து அந்த தண்ணி இருக்குல்ல, அந்த மீன் வளர்க்குற இடத்துல விஷம் கலந்தது, அதுக்கப்புறம் இவரை கொலை பண்ணது, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்ததோ அத்தனை வந்து நான் தான் பண்ணேன், நான் தான் சின்ன கவுண்டர் மேலே பழி போட்டுன்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுவாரு. என் பொண்ணை கூட நான் இந்த மாதிரி உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு அவள் வெளியே சொல்லிடுவான்றதுக்காக அவளையே நான் அப்படி பண்ண நினச்சிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் கேட்டோன்னு எல்லாருக்கும் கோவமாக வரும். கேட்டு முடிச்ச பஞ்சாயத்தில் வந்து சின்ன கவுண்டர் என்ன சொல்வாருன்னா, இந்த பஞ்சாயத்துக்கான தீர்ப்பை வந்து மக்களாகிய உங்ககிட்டே நான் ஒப்படைக்கிறேன், நீங்களே இதுக்கு தீர்ப்பு சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹீரோவும் அங்கிருந்து அப்படியே அமைதியாக எந்திரிச்சு போயிடுவாரு. ஹீரோ போனதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா ஊர் மக்களும் பார்த்தீங்கன்னா கண்டுக்காம எல்லாரும் எஞ்சி போக ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கு அதுவே ஒரு மாதிரி ஆயிடும். உடனே ஒவ்வொரு தட்டியாக போய் கெஞ்சுவார், எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கம்மா, எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் காலையே போய் விழுவாரு. அப்படியே விழுந்து கடைசியாக வந்து அவங்க மாமியார் காலில் விழுவாரு. எந்திரிப்பா, கடைசியாக என் மகளை கட்டி கொடுக்கும்போது என் காலில் விழுத, அதோட இப்போ வந்து விழுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா அவரோட பொண்ணுக்கு வந்து பேசி வச்ச மாப்பிள்ளையோட கல்யாணம் ஆகிடும். இப்போ இவரும் வந்து மன்னிப்பு கேட்டு குடும்பத்தோட சேர்ந்துருவாரு. அவ்வளோதான், அதோட ஒரு ஹாப்பி எண்டிங்காக தான் அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த படம், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து இப்போ வர 28ஆம் தேதி கேப்டனோட முதல் நினைவு அஞ்சலிக்கு வந்துட்டு அந்த இரங்கலும் அது கூடவே அவரோட ஆத்மா சாந்தி அடையவும் எல்லாருமே ப்ரே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை எங்கேயோட